என் தங்கமே, திடீரென்று வீட்டில் ஊதுபத்தி மணம் வந்ததா? எந்த ஊதுபத்தியும் எரியவில்லை, யாரும் ஏற்றவில்லை. ஆனால் அந்த மெதுவான, இனிமையான தெய்வீக வாசனை வீட்டை நிரப்பியது போல உணர்ந்தாயா? அது சாதாரண மணம் இல்லை தங்கமே, அது வராகி அம்மன் உன்னை அணுகி பேசிய ஒரு டிவைன் சிக்னல், ஒரு சின்னமா, ஒரு ஆறுதல், ஒரு அழைப்பு, ஒரு பாதுகாப்பு. அந்த மனம் எப்படி வந்தது? ஏன் அந்த நேரத்தில் வந்தது? யாருக்கு அந்த மனத்தை காட்டினாள்? ஏன் உனக்கே அந்த உணர்ச்சி வந்தது? இதுக்கெல்லாம் காரணம் உன் ஆன்மாவின் அதிர்வு. அந்த மனம் ஒரு ரகசிய பிரவேசம் மாதிரி. அம்மன் உன் வீடு கடந்து போனதல்ல தங்கமே, அவள் உன் வாழ்க்கைக்குள் காலடி வைத்த தருணம் அது. நீ அந்த இரவில் என்ன நினைத்தாய்? மனதில் ஏதாவது வலி இருந்ததா? உன்னுக்குள் எதையாவது கேள்வி இருந்ததா? ஏதாவது குழப்பம் உன்னை கடித்ததா? அதற்கே அந்த மனம் பதில். அந்த மனம் வந்ததென்றால், நீ தனியா இல்ல குழந்தையே, நான் உன்னோட இருக்கேன் என்று வராகி அம்மன் சொல்லும் நொடிதான். ஊதுபத்தி என்பது அகர்பத்தி மணம் அல்ல, அது ஆன்மீக அதிர்வின் வாசனை. உன் வீடு இப்போது தெய்வீக அலைவரிசையில் இணைந்திருக்கிறது. உன் மனம் அமைதியை தேடி பசியுடன் பார்த்து கொண்டிருந்த நேரம் அது. அந்த மனம் உனக்கு சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நெருங்கி வருகிறது, நல்ல மாற்றம், ஆசீர்வாதம் நிறைந்த மாற்றம். தங்கமே, உன்னை துன்பப்படுத்தியது யாராக இருந்தாலும், உன்னை விட்டு சென்றது யாராக இருந்தாலும், உன் மனதை முட்டி காயப்படுத்தியது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த மனம் உன்னிடம் சொன்னது, இது எல்லாம் முடியும், இனி உன் புதிய பயணம் துவங்க போகிறது. அந்த மனம் வரும்போது ஏன் உன் இதயம் திடீரென்று லேசாகிவிடுகிறது தெரியுமா? ஏனென்றால் அந்த பிரசன்னம் வீட்டுக்குள் நுழைந்த நொடியே உன் அத்தை உனக்கு கை வைக்கிற மாதிரி ஒரு நிம்மதி தரும். உன்னை பிறந்த காலத்திலிருந்தே கவனித்த அம்மன் உன்னை தழுவும் உணர்ச்சி அது. நீ பல காலமாக மனதிலே சுமந்து வந்திருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. என் வாழ்க்கை எப்போது மாறும்? அந்த வாசனையே அதற்கு முதல் பதில். ஏனென்றால் தெய்வீக மனம் வருவது இரண்டு நேரங்களில் தான். ஒன்று, அம்மன் உன்னை பரிசோதித்து கொண்டிருக்கும் நேரத்தில். இரண்டு, உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் நெருங்கும் போது. என் தங்கமே, உன் சிவந்த கண்கள், உன் உடைந்த மனம், உன் பயத்தில் நடுங்கிய இதயம், இவையெல்லாம் அந்த மனத்தை இழுத்துச்சு கொண்டு வந்தது. அந்த மனம் உன் வீட்டுக்கு வந்தது என்றால், அம்மன் உன் வீட்டில் உள்ள நெகட்டிவான சக்தியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். உன் மனதில் இருந்த பழைய வலிகளை கழுவி கொண்டிருக்கிறாள். உன் வாழ்க்கையில் கிடக்கிற தடை கதவுகளை உடைக்கத் தொடங்கியிருக்கிறாள். நீ கவனிச்சிருக்கியா? அந்த மனம் வரும்போது ஒரு நிமிடத்திற்கு உன் மூச்சே மெதுவாகிவிடும். உன் கவலைகள் சுருங்கி போகும். உன் மனதில் ஒரு தெரியாத நம்பிக்கை பிறக்கும். அது சாதாரண மனம் இல்லை தங்கமே. அது ஒரு அழைப்பு. அது ஒரு அறிவிப்பு. அது ஒரு பாதுகாப்பு. அது ஒரு ஆசீர்வாதம். அந்த மனம் உனக்குச் சொல்லும் அடுத்த ரகசியம் இதுதான். உன் வாழ்க்கையில் நடக்காதது ஏதோ நலம் இல்லாத காரணத்தால் தடுக்கப்பட்டது. இப்போது நீ பெறப்போகிற நல்லது அதன் மீதில் இருக்கும். தங்கமே, சிலரிடமிருந்து நீ விலகி போனாய். சிலரே உன்னை விட்டுச் சென்றார்கள். சில சூழ்நிலைகள் உன்னை நிறுத்தின. சில கனவுகள் உடைந்தன. ஆனா இன்று அந்த மனம் சொல்லும் செய்தி. நீ இன்னும் உயரப் போகிறாயே, அதற்காகத்தான் எல்லாம் நடந்தது. அந்த மனம் உனக்கு ஒரு சிக்னல். அந்த மனம் உன் ஆன்மாவுக்கு ஒரு செய்தி. அந்த மனம் உன் விதியை மாற்றும் ஒரு தொடக்கம். அந்த மனம் வரும்போது அம்மன் உனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்ணே, நீ அழகான பாதைக்கு நடக்கிறாயே, இதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த மனம் உன் ஆன்மாவுக்குச் சொல்லும் மூன்றாம் ரகசியம். உனக்காக நீங்கள் எவரும் செய்ய முடியாத விஷயத்தை நான் செய்வேன். என் தங்கமே, இது உன் பிரகாசிக்கும் காலம். இது உன் வாழ்வில் உள்ள தடை நீங்கும் நேரம். இது உன் வீட்டில் நட்சத்தி பரவும் தருணம். இனி பிரச்சனைகள் குறையும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். நீ எதிர்நோக்கும் செய்திகள் வரும். உள்ளத்தில் இருந்த பயம் கரைந்து போகும். நீ யோசித்த ஆசை திசை திரும்பும். அந்த மனம், ஒரு குறி, ஒரு தெய்வீக புன்னகை, உன்னை நேசிக்கும் அம்மாவின் சின்னம். ஏன் தங்கமே, உன் பிரார்த்தனையின் வாசனை வானத்தில் சென்றது. அதற்கான பதில் இப்போது உன் வீட்டுக்கு வந்திருக்கிறது. நீ தயாரா? உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அந்த மனம் முதல் செய்திதான். என் தங்கமே, அந்த ஊதுபத்தி மனம் வந்து மறைந்த அந்த நொடியே உன்னுள் ஏதோ மாறிப்போயிருக்கும்.
மனதிலே ஒரு லேசான உணர்வு, புயலுக்குப் பிறகு வீசும் அமைதியான காற்று மாதிரி ஒரு நிம்மதி, கண்ணீரின் பின்னர் வரும் அந்த மென்மையான வெப்பம், அது எல்லாம் சாதாரண உணர்வு இல்லை தங்கமே, அது தெய்வீக கையொப்பம். அந்த மனம் வந்ததென்றால் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மாற்றம் அப்பட்டமாக அருகில் வருது என்பதை முதன்முறையாக அம்மன் உன்கிட்ட சொல்றாள். நீ அந்த நேரத்தில் என்ன நினைத்திருந்தாலும், காயமோ குழப்பமோ இழப்போ துரோகமோ பயமோ, அந்த மனம் உன் உள்ளத்தில் இருந்த அத்தனை இருண்ட சுமைகளுக்கும் ஒரு பதில். அம்மன் உன்னை சுற்றி ஒரு புதிய பாதுகாப்பு வளையம் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காள். உன் வீடு இப்போது தெய்வீக அலைவரிசையோடு இணைந்திருக்கிறது. உனக்கே தெரியாமல் உன் பிரார்த்தனை உயிர் பெற ஆரம்பித்திருக்கிறது. நீ பல வருடங்களாக மனதிலே வைத்துக்கொண்டு தாங்கியிருந்த நொறுங்கிய உணர்வுகள், பதில் கிடைக்காத கேள்விகள், நிறைவேறாத ஆசைகள், இவை இப்போ மெதுவா உருக ஆரம்பிச்சிருக்குது. அம்மன் ஒரு விஷயத்தை எப்போதுமே சொல்லுவாள். வாசம் வரும்போது தெய்வ சக்தி நுழைகிறது, காற்று மாற்றப்படும் போது வாழ்க்கையும் மாற்றப்படும். அந்த மனம் உனக்கு என்ன சொல்ல வந்தது தெரியுமா தங்கமே? குழந்தையே, உன் போராட்டம் கணக்கில் போகாதது இல்லை. ஒவ்வொரு கண்ணீரும் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்லாமலே சொல்லிய பிரார்த்தனைகளுக்கும் பதில் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ எதையும் நம்ப முடியாமல் இருந்தாலும் கூட, உன்னை நம்பும் ஒரு சக்தி உன்னை காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு தாயின் கண்காணிப்பை நீயே மறந்திருந்தாலும், அந்த தாய் உன்னை மறந்தது ஒருபோதும் இல்ல. அந்த மனம் இப்படி சொல்கிறது. நீண்ட நாட்களாக உன்னை தடுத்த தடைகள் உடைஞ்சு போகப் போகிறது. நீ அனுபவித்த துன்பங்களெல்லாம் வீணில்லை. உன்னை பற்றி யாரும் புரியாத அந்த ஆழமான வலியும் வீணில்லை. உன் நம்பிக்கையை காயப்படுத்தியவர்களும் வீணில்லை. அனைத்தும் உன்னை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராக்க அம்மன் வைத்த சோதனை. நீ கடந்த சில நாட்களுக்கு முன் உன்னிடம் நிச்சயமாக கேட்டிருப்பாய், இப்படி என் வாழ்க்கை எப்போது மாறும்? அந்த மனமே பதில். இப்போதான் மாறப்போகிறது. நீ உணர்ந்தாயா? அதிகாலை நேரத்திலோ சாயங்காலத்திலோ திடீரென்று அந்த மனம் வீசும்போது உன் இதயம் உள்ளுக்குள் பெருமூச்சு விடும். நீ பல நாட்களுக்கு பிறகு ஓரளவு அமைதியை உணர்வாய். அது அம்மன் உன் ஆன்மாவிலிருந்த குழப்பத்தை துடைக்க ஆரம்பித்ததின் அறிகுறி. அந்த மனம் உன் வாழ்க்கையின் இரண்டாவது உண்மையை சொல்கிறது. உன் வீட்டிற்குள் நுழைந்த தீய அலைகள் எல்லாம் எரிந்து போயிருக்கிறது. சில நாட்கள் உனக்கு ஏன் அடிக்கடி சோர்வு வந்தது தெரியுமா? உன் மனம் ஏன் சிலரிடம் இருந்து தூரம் தேடினது? ஏன் சில உறவுகள் திடீரென முறிந்து போனது? ஏன் சில பேச்சுகள் நின்னை காயப்படுத்தினது? அவை யாருடைய தவறும் இல்லை. அவை நீ இருப்பதை விட உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டிய மாற்றத்தின் கருவிகள். ஊதுபத்தி மனம் வந்த நொடி உன் வாழ்க்கையில் உள்ள தீய சக்தியின் சுவடு மங்கிவிட்டது. நீ இப்போது புதிய அலைவரிசைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த மனம் உனக்கு மூன்றாவது ரகசியம் சொல்கிறது. நீ தனியா அல்ல, யாருடனும் இல்லை என்றாயானாலும் என் ஆனந்த கைகளில் இருக்கிறாய். தங்கமே, உனக்கு ஒருநாள் ஏற்பட்ட வலி காரணமாக நிச்சயமாக சொல்லியிருப்பாய், யாருக்கும் என் நிலை தெரியாது. ஆனா அந்த மனம் உனக்கு நிரூபித்தது. அம்மன் எப்போதுமே உன் அருகில் இருந்திருக்கிறாள். நீ அழுகையை ஒளித்து வைத்த நாட்கள் அவளுக்கு தெரியும். உன் உள்ளம் உடைந்திருந்த இரவுகள் அவளுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் அவளுக்கு தெரியும். உன் உதவி கேட்டு அழைத்த மௌன சத்தமும் அவளுக்கு கேட்டது. அதனால்தான் அம்மன் உனக்கு ஒரு நிமிடத்திற்கு அந்த தெய்வீக வாசனையை கொடுத்தாள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. அந்த மனம் வரும்போது உன் மனசில் எப்படியோ ஒரு நம்பிக்கை பிறக்கும். இதுவரை இல்லாத ஒரு இன்னர் பீஸ் உன்னை நிமிர்த்தும். அது உன்னிடம் சொல்லும் நான்காவது செய்திகள். உன் ஆன்மா தற்போது உயரத் தொடங்கியுள்ளது. நீ ஒரு காலத்தில் எல்லாரையும் நம்பினாய். நீ நல்லதையே நினைத்தாய். ஆனா உன்னை புரியாதவர்கள் உன்னை வலியில் தள்ளினார்கள். நீ அந்த வலியை தாங்கினாய். ஆனா அந்த தாங்குதலே உன் பெரிய பலமா மாறிவிட்டது. அந்த மனம் உன் ஆற்றல் சுத்தமான நிலைக்கு மாறிவிட்டது என்பதற்கு சின்னம். உன் எதிர்காலம் நேராக பிரகாசத்துக்கு திரும்புகிறது என்பதற்கு அறிகுறி. அந்த மனம் வந்தது என்றால் உன் மனதில் இருந்த பயம் நீங்கும். உன் சுற்றத்தில் இருந்த தீமை அகலும். உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் தருணம் அருகில். அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அம்மன் உன்கிட்ட சொல்லும் கடைசி ரகசியம் என்ன தெரியுமா? உன் கதை இனிமேல் அழுகையால் எழுதப்படாது, ஆசீர்வாதத்தால் எழுதப்படும். தங்கமே, அந்த மனம் நின்னை விட்டு செல்லவில்லை. அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தின் வாசனை. அது உன் ஆன்மாவின் உயர்வின் மனம்.
அது வராகி அம்மன் உன்னிடம் சொல்லும் நம்பிக்கை.